தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு முறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இறந்தவர்களை நீராட்டுதலை பற்றி சிந்திக்க போகிறோம். போன காணொளியில் இறந்தவர்களை நீராட்டுவதற்கு நாம் நீர்க்குடம் அல்லது குடம் எடுத்து வருதலை பற்றி சிந்தித்தோம். இப்போது இந்த இறந்தவர்களை நீராட்டுதலை பற்றி சிந்திக்க போகிறோம். இப்போ நீராட்டுதல் எப்பொழுது செய்யப்பட வேண்டும், அந்த நீராட்டலினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் அதை மிகச் சரியாக செஞ்சிருவோம். அதாவது இந்த நீராட்டுறதை ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு முறை அப்பா அம்மா இல்லை இறந்து போனவங்கள குளிப்பாட்டுறதுன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்புங்க. நம்ம குளிப்பாட்டுறது இல்லை. குளிப்பாட்டுறது எப்போ அப்படின்னா, உடல் தூய்மை செய்வது எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்த உடனேயே என்ன செஞ்சிடணும், உடலை தூய்மை செய்து புதிய உடைகள் அணிவித்து திருநீர் பூசி கொண்டு வந்து வச்சிருக்கணும். அதுதான் குளிப்பாட்டுறது. பிறகு நீர் குடம் கொண்டு வர்றது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உடம்பை புனிதப்படுத்துவதற்கு, இறைவனிடத்தில் செல்வதற்கு தகுதி உடையதாக ஆக்குவதற்கு நாம் என்ன செய்கிறோம், கங்கை யமுனை காவிரி என்று சொல்லக்கூடிய நதிகளிலிருந்து நீரை கொண்டு வருவதாக நம்ம 5 வீடு தள்ளியோ அல்லது மற்றவர்களிடத்திலிருந்தோ கொண்டு வரும். ஏன் அவங்க வெளியேந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு காலத்தில் வீட்டுக்குள்ளே குழாய் இல்லை, நீர் குழாய் இல்லை. இந்த கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இப்போ இருக்கிற மாதிரி நீர் குழாய் இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்யணும், குளத்துலேயோ ஆற்றுலையோ கிணற்றுலையோ நீர் கொண்டு வரணும். கொண்டு வந்து தான் அவங்கள குளிப்பாட்டணும். அதுக்காக என்ன செஞ்சாங்க, வீட்டிற்கு வெளியே, வீடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம வீடுகள் எல்லாம் ரொம்ப சின்ன வீடாக இருக்கும். அதனால் வீட்டுக்குள்ளே அவங்க குளிப்பாட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வெளியே குளிப்பாட்டுறதை செஞ்சாங்க. அது குளிப்பாட்டுதல். பிறகு இந்த சடங்கு செய்கின்ற போது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொண்டு வந்த நீர் இருக்கின்றத அது தூய்மைப்படுத்துவதற்கு புனிதப்படுத்துவதற்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ அந்த உடம்பை புனிதப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ குளியாட்டுறது இல்லை. எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சடங்கு செய்பவர்கள், நீங்கள் அப்பாவை கடைசியாக ஒரு முறை எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியாக தேய்ச்சி குளிப்பாட்டுருங்க அப்படின்னு சில பேர் புரியாமல் சொல்கிறதுனால, இந்த இறந்து போனவருடைய உறவினர்கள், பிள்ளைகள், மனைவி, மக்கள் இவங்களாம் என்ன செய்கிறாங்க, அவரை குளிப்பாட்டுறதா நினச்சிக்கிட்டு உடம்பை பொதுவில் வெளியே போட்டு குளிப்பாட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வேளையில் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனவரை ஒரு மேசை மேலே கிடத்தி சுற்றி ஒரு வேட்டியோ சேலையோ சுற்றி பிடித்து கொண்டு உள்ளாடையோட இந்த பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து, பிள்ளைகள் உறவினர்கள்லாம் சேர்ந்து கொண்டு வந்த குடம் நீர் இருக்கு இல்லைங்களா, அதை விட்டு தேய்ச்சி குளிப்பாட்டுறதை போல் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. அவர் உயிராக இருந்தால் ஒப்புக்கொள்வாரா, எல்லோரும் பார்க்கும்படியாக ஒரு உள்ளாடையோட அப்படி குளிப்பாட்டுறதுக்கு ஒப்புக்கொள்வாரா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். பல இடத்துல பேசியிருக்கேன். அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, கடைசி அப்பா ஒரு முறை நான் குளிப்பாட்டிக்கிறோம், எங்களோட அன்பை தெரிவிக்கிறோம் அப்படிங்க. அதெல்லாம் சரிதான். ஆனால் நாம் இறந்து போனவர்களை ஒரு அவமரியாதை செய்வது போல் போயிடும். ஏன்னா திறந்த வெளியில் நீங்கள் பாருங்களேன், இந்த வேட்டி சேலையெல்லாம் கூட சரியாக மறைக்காதுங்க. இந்த பக்கம் பிடிச்சிருந்தா அந்த பக்கம் தெரியும், அந்த பக்கம் பிடிச்சிருந்தா அப்படி தெரியும். அப்படி சுற்றி பிடிச்சிக்கிட்டு இப்படி குளியாட்டுறது அப்படின்னு நினைக்கிறது. எல்லாரும் கடைசியாக தேய்ச்சி குளிப்பாட்டுங்க, அண்ணன் தங்கச்சிலாம் தேய்ச்சி குளிப்பாட்டுங்க அப்படின்னு இப்போ குளிப்பாட்டுறது போல் ஆகிப்போச்சு. குளிப்பாட்டுறதை தயவு செஞ்சு நாம் இது போல் பொதுவில் செய்யக்கூடாது, அதை தவிர்க்கணும். ஆனால் இப்போ நிறைய மாற்றம் ஏற்பட்டு போச்சு. நிறைய பேர் அப்படி செய்கிறதில்ல. இப்போ நீர் கொண்டு வந்தால் உடனேயே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, இறந்த உடனேயே இப்போது இந்த பேக்கேஜ்னு சொல்கிறாங்களா, சிப்பம், அவங்களே கொண்டு போய் குளிப்பாட்டு வந்துடுறாங்க. குளிப்பாட்டி எல்லாம் உடைகளையெல்லாம் மாற்றி பெட்டியில் ரொம்ப அழகாக வச்சு கொடுத்துட்றாங்க. மறுபடியும் நம்ம நீர் கொண்டு குளிப்பாட்ட தேவையில்லை. இப்போ மருத்துவமனையில் இறந்துட்டா கூட அங்கேயே குளிப்பாட்டி கொடுத்துட்றாங்க. அப்போது இனி குளிப்பாட்டுற வேலை இல்லை. இப்போ தண்ணீர் கொண்டு வரணும், நீர்க்குடம் கொண்டு வரணுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி குளிப்பாட்டிலாம் தயார் பண்ணி வச்சுட்டு அந்த உடம்பை நாம் தூய்மையாக்குறோம், புனிதப்படுத்துகிறோம். அதனால தான் அருள் நீரை கொண்டு அவர்கள் மேலே தெளிச்சா போதும். இன்னும் சிலருக்கு அது புரியாமனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குளிப்பாட்டணும், அப்பாவை கடைசியாக வரும், அன்புனால தான் செய்கிறாங்க. அது ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அம்மாவோ
அப்பாவோ, இப்போ வயது போனவர்னா கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க. இந்த சில வேளையில் பார்த்தீங்கன்னா, இளம் வயது பெண்கள், ஆண்கள் இவங்களெல்லாம் மேசை மேலே படுக்க வச்சு உள்ளாடையோட குளிப்பாட்டுவாங்க பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நன்றாக இருக்காது. அதுவா நம்முடைய பண்பாடு அப்படின்னு சிந்திக்க வேண்டியிருக்குது இல்லைங்களா? எனவே இப்போ சொல்லி சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஆமாம் இப்படி பொதுவில் போட்டு குளிப்பாட்டுறது நல்லதில்ல அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, இப்போது பிணத்தை நம்ம குளிப்பாட்டுற அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கிருமி உள்ளதாக இருக்குங்க. நம்ம இறந்த உடனேயே குளிப்பாட்டினா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கிருமிலாம் வெளியாகாது. ஏன்னா உடம்பு இன்னும் சூடாக இருக்கும், கிருமிகள் இன்னும் வெளியே உள்ளே தான் இருக்கும். ஒரு 10 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உடம்பு சில்லுன்னு ஆக ஆக கிருமிகள் எல்லாம் உடம்புலேருந்து வெளியாக ஆரம்பிக்கும். அப்போ நாம் இந்த மூக்கில் இருக்கிற பஞ்சு, காதில் இருக்கிற பஞ்சு, வாயில் அடைப்பு இதெல்லாம் எடுத்துட்டு நீராட்டுகின்ற போது பார்த்தீங்கன்னா அந்த நீரில் கிருமிகள் கலந்து வருங்க. அதை வீட்டு வாசல்லையோ அல்லது சாலையிலையோ நம்ம வழியை விட்டுட்டோம்னா அதை கடந்து போகின்றவர்களுக்கு அது உடல்நலக்கூறு அடிப்படையில் நல்லதில்லை. இன்னும் மற்ற இனத்தவர்கள் எல்லாம் இப்போ பிணத்தை நம்ம நீராட்டின நீரை அவங்க எப்படி தாண்டி போகிறது, இது போல் சிக்கல் எல்லாம் பல வேளையில் ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அவங்க கூட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இறந்தவரை குளியாட்டல, எதுக்கு பொதுவில் குளியாட்டுறீங்க, எதுக்கு இறந்தவருக்கு நீங்கள் அவருடைய மரியாதை அல்லது மானங்க பறிபோவது போல செய்றீங்க என்றெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. முன்பு காலத்தில் வீட்டுக்குள்ளே இடம் இல்லை, அதனால் வெளியே வச்சு குளிப்பாட்டினாங்க, வெளியே சடங்குகள்லாம் செஞ்சாங்க. இப்போது நம்ம வெளியே தான் சடங்கு வச்சு செய்கிறோம். ஆனால் குளியாட்ட வேண்டும் என்பது இப்பொழுது இறந்த உடனே குளியாட்டுவதற்கு இந்த பேக்கேஜ் சிப்பம் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் செய்து விட்ட பிறகு மறுபடியும் குளிப்பாட்ட வேணும் அப்படின்னு தேவையில்லை. இப்போ சடங்கு செய்கின்றவங்க குளிப்பாட்டுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம் வேண்டாம், சும்மா நீர் தெளிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நீரை தெளிப்பதற்கு நாம் ஒரு முறையாக அடுத்து கொண்டு வர வேண்டும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சில வேளையில் இந்த வேட்டி சேலையெல்லாம் சுற்றி பிடிச்சிக்கிட்டு பெண்ணாக இருந்தால் ஆண்கள்லாம் அந்த பக்கம் திரும்பிக்குங்க அப்படின்வாங்க, ஆணாக இருந்தால் பெண்கள் எல்லாம் அந்த பக்கம் திரும்பிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிப்பாட்டுவாங்க. அப்போது அது குளியாட்டுதல் இல்லைங்க. அப்போ இனிமேல் நம்ம இது போன்ற சடங்குகள் செய்யப்படுகின்ற போது ஒருவேளை சடங்கு செய்கிறவர் கூட குளிப்பாட்டணும், அப்பாவை நல்லா கடைசியாக ஒரு முறை தேய்ச்சி குளிப்பாட்டுங்க, அம்மா ஒரு முறை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுங்க, தங்கச்சியை ஒரு முறை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுங்க, அக்கா ஒரு முறை தேய்ச்சி குளிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னால் அந்த சடங்கு வேண்டாம், எங்களுக்கு அந்த நீரை தெளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த நீரை லேசாக கையில் நமக்கு கடைசியாக நம்ம அப்பாவுக்கு சரி ஒரு குளிப்பாட்டணும்னு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குன்னு வச்சிங்களேன், குளிப்பாட்டினது போல நீரை தெளிக்கலாம். அதற்கு மேலே அந்த நீரை தெளிப்பதாகப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றையோடு அவரை தலை முழுகுகின்றோம், உங்களுடைய உறவை முறித்து கொள்கிறோம், நீங்கள் அருள்நீர் இறைவனுடைய அருள்நீர் என்பது அந்த திருவருளை பெற்று இறைவனிடத்தில் போய் சென்று விடுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவரை நாம் இந்த சடங்கை செய்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அப்படி புரியலன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை நாங்கள் குளியாட்டுவோம், நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று சொல்ல முடியாது. அப்போது அந்த சடங்கு எதற்காக செய்யப்படுகின்றது என்பதை புரிந்து கொண்டு செய்தோமானால் அதனுடைய உண்மையான பலனை நாம் அடையலாம். அப்போ இறந்தவர் நம்மிடத்தில் இருக்க இந்த தலை முழுகுதல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தலை முழுகிறதுனா என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக தலையோட தண்ணி ஊற்றி முழுகிறேன் அப்படின்வாங்க, இதோட அவனை தலை முழுகிறேன் அப்படின்னு சொல்லி தலையில் தண்ணியை மொண்டு ஊற்றுவாங்க. அது போன்றுதான் இது என்னன்னா இறைவன் அருள் நீரை கொடுத்து உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற உறவை நாங்கள் முறித்து கொள்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் தான் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நீரை அவங்க மேலே தெளித்து அந்த உறவை முறித்து கொள்வதாக சொல்லுவாங்க. இதோடு இந்த எண்ணெய் வைத்தல் என்பது தொடர்புடையதாக இருக்கின்றது. அடுத்த காணொளியில் அந்த எண்ணெய் வைத்தலை நாம் பேசினால்தான் இப்போ நான் சொல்கிற கருத்துக்கு எவ்வாறாக அது அநியமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். எனவே இனி இந்த 5வது வீட்டில் தண்ணி எடுக்கணும், ஒத்தப்படையில் தான் குடம் கொண்டு வரணும், அப்புறம் கடைசி நேரத்தில் அப்பாவை தேய்ச்சி குளிப்பாட்டணும், அப்புறம் எல்லோரும் பார்க்கும்படியாக மேசையில் கிடத்தி குளிப்பாட்டணுங்கிறதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து காலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய பண்பாட்டையும்
இனமானத்தையும் காப்ப துணை நிற்க எல்லோரும்